ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே ஏஐ ஸ்டாக் திருப்பியே ரேலி கொடுக்குமா? இல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் கண்டினியூ ஆகுமா? இன்னொரு பெரிய ஏஐ கம்பெனி யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்றாங்களே அது என்ன? அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபெட் இன்னும் இன்ஃப்ளேஷனை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து டவ் ஆகட்டும், S&P 500 ஆகட்டும், அதுக்கப்புறம் நாஸ்டாக் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி மூவ் பண்ண போகுது அப்படிங்கறத ஒரு சிம்பிளா நம்ம தமிழ்ல பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டோட பல்ஸை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் மிக்ஸ்டு சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. யூரோப்ல இன்வெஸ்டர்ஸ் இன்னும் செஷன்ஸ் இன்னும் ஏர்னிங் செஷன்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்காங்க இன்னும் அவங்கலாம். ஸோ அதனால யூஎஸோட ஃபியூச்சர்ஸ்ல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை இப்போ வரைக்கும். ஸோ டவ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டான கிரீன்ல தான் இருக்கு. அதே மாதிரி S&P 500 பாத்தீங்கன்னா பிளாட்டா தான் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இதுல. ஸோ அதே மாதிரி நாஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டா ப்ரெஷர்ல இருக்கு இன்னும். ஸோ இதுக்கான காரணம் என்ன? நாஸ்டாக் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் இப்போ வரைக்கும் ஃபியூச்சர்ஸ்ல மினிமமா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஐ செக்டர்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். லாஸ்ட் 1 மந்தாவே உங்களுக்கு ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் ஃபால்ல தான் இருந்திருக்கு. கண்டினியூஸ் ரேலில இருந்திருக்கு, சாரி. எல்லாரும் ஏஐ ஸ்டாக் மட்டுமே வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால ரேலிக்கும் ஒரு பிரேக் இருக்கும் தானே, எப்பயுமே அது ரேலியாவே இருந்துட முடியாதுல்ல. ஸோ அதுல இருந்து இப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரேலி முடிஞ்சு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்விடியா பாத்தீங்க அப்படின்னா என்விடியால ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருக்கு. அதுல இருந்து ஒரு ஸ்லைட் அப்சைடு உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்லைட் அப்சைடை நம்ம இப்படியும் மார்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு பிரேக் அவுட்கான லெவல்ல தான் இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏஎம்டி பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏஎம்டி ஸ்டாக்கும் உங்களுக்கு நல்ல கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல பார்க்கும்போது லைட்டா கேப் டவுன், அதாவது $3 கேப் டவுன்ல தான் இது இப்போதைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரான். ஸோ மைக்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேத்தி கேப் அப்ல இருந்தது, இன்னைக்கு கேப் டவுன்ல ஓபன் ஆகுற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் பிராட்கேம். ஸோ பிராட்காம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நேற்று கேப் அப்ல தான் ஓபன் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இவங்க எல்லாம் இன்னும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கல. ஜஸ்ட் ஹெல்தியான ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் சில பேர் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியில போயிருக்காங்க இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து அப்படிங்கிறது தான். ஸோ பெரிய ப்ராஃபிட் புக்கிங்க்கும் கொலாப்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் புக்கிங்கும் மார்க்கெட் கிராஷும் ஈக்குவல் கிடையாது என்னைக்குமே. ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் அதிகமா பேசுற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் உங்களுக்கு இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுது. எஸ்கே ஹைனிக்ஸ் என்ன ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொரியாவோட ஒரு பெரிய செமிகண்டக்டரோட ஏஐ சிப் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க பாத்தீங்களா. வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் ஏஐ சிப் மேனுஃபேக்சரர்ஸ்ல ஒருத்தவங்க இவங்க எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க ஏஐ சர்வர்ஸ், சாட் ஜிபிடியோட மாடல்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் இதுக்கு தேவையான பெரிய பேண்ட்வித், ஹை பேண்ட்வித் இருக்கிற மெமரி சிப் எல்லாம் இந்த கம்பெனி தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்த லிஸ்டிங்கை எப்படி வெல்கம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த செமிகண்டக்டர் செக்டாருமே வாட்ச் பண்ணுது. ஸ்ட்ராங் லிஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஏ செக்டாருக்கு பாசிட்டிவ் ஆயிடும். இதுவே இந்த எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் யூஎஸ்ல வீக் லிஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருக்கிற நம்ம யூஎஸோட ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷருக்கு போய் ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் ஜாஸ்தியா பில்டப் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நேத்து எல்லாருமே ஃபெட் மினிட்ஸ பத்தி பேசினாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் அதுலருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபெட் வந்து இன்னும் இன்ஃப்ளேஷன் ஃபைட்ட முடிக்கல. இன்ஃப்ளேஷனுக்கு எதிரா அவங்க இன்னும் அ போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால அடுத்த வாரம் வந்து வர சிபிஐ ஆகட்டும், பிபிஐ ஆகட்டும், ரீட்டெயில் சேல்ஸ் இந்த ரிப்போர்ட்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளேஷன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃபியர் ஜாஸ்தியாகும். வீக் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா டெக் ஸ்டாக் எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போதைக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட்டோட சைக்காலஜி என்னன்னா இதுதான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஃபியரை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம வந்து ஆயில் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸோ குரூட் ஆயில் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து நேத்திக்கு மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய ஜம்ப் எல்லாம் ஆகல. இன்னைக்கு ஒரு ஸ்டேபிளா தான் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷன் வந்து அஹ், இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. முழுசா சப்ளை பாதிக்கப்படாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. என்னதான் டென்ஷன் இருந்தாலும் இன்னும் ஃபுல் அதாவது டோட்டல் கட் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் மார்க்கெட்டுக்கு அறிகுறி தெரியல. அதனால இந்த குரூட் ஆயில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. ஸோ ஆயில் ஸ்டேபிள் ஆனா யாரு ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி செக்டர், ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இவங்க 3 பேரும் தான் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆவாங்க. ஸோ நம்ம இந்தியால இருக்கிற க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்லைட்டா ஒரு புல்லிஷ்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஏர்னிங் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்க்கெட்டை டிரைவ் பண்ண போறது நியூஸ் கிடையாது, ஏர்னிங்ஸ் தான். அடுத்த வாரம் வந்து ஜேபி மார்கன் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ ஜேபி மார்கன் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏர்னிங்ஸ் வருது. நெக்ஸ்ட் கோல்ட்மேன் சாட்ச் வருது, சிட்டி குரூப்போடது வருது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வருது. சரி, ஜேபி மார்கன் வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் வருது, ஜான்சன் அண்ட் ஜான்சன், பிளாக் ராக் இவங்களோட ரிசல்ட்டுமே நெக்ஸ்ட் வீக் வந்து வருது. இந்த ஏர்னிங்ஸ் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா S&P 500 வந்து இன்னொரு இது அப் சைடு வந்து போகலாம். ஸோ S&P 500 வந்து திருப்பியும் ஒரு புது உச்சத்துக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ வீக் ரிசல்ட் வந்துச்சு இப்ப நம்ம சொன்ன கம்பெனில வீக் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா S&P 500ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து NVIDIA, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், AMD, அதுக்கப்புறம் பிராட்கன், அமேசான், மெட்டா, ஆரக்கிள், SK ஹைனிக்ஸ், ADR. அது ஓகேவா? இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் வால்யூம் எப்படி வருது, இன்ஸ்டிடியூஷனல் பையிங் இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 1 hour வந்து அப்சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கான பிக்கஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஒஸ்ட் எனிமின்னா ஃபோமோ தான் உங்களுக்கு, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ மார்க்கெட் வந்து கிரீன்ல இருக்கு அப்படின்ட்டு பிளைண்டா பை பண்ணிடாதீங்க. ப்ரீ மார்க்கெட் ரெட்னா பேனிக் செல்லும் பண்ணிடாதீங்க. வால் ஸ்ட்ரீட்ல பெரிய மணி வந்து ஃபர்ஸ்ட் ஹவர்ல தான் டெசிஷன்ஸ் எடுக்கும். ஸோ நாம அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்தாலே நிறைய ரிஸ்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்குங்கிற ஒரு இது மாதிரி ஒரு 30 செகண்ட் சொல்லிடலாம். ஏஏ ஸ்டாக்ல வந்து ஹெல்தி ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. எஸ்கே ஹைனிக்ஸ் வந்து யூஎஸ்ல லிஸ்ட் ஆகுறது தான் ஃபுல் மார்க்கெட் ஃபோக்கஸ் இருக்கு. ஃபெட் வந்து இன்னும் இன்ஃப்ளேஷனை க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. ஏர்னிங் செஷன் வந்து அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 hour ட்ரேடிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா புல்லிஷ் ஸ்டோரி வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா கன்ஃபர்மேஷன் இல்லாம சேஸ் பண்ணிடாதீங்க மார்க்கெட்டை. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் மணி எல்லாம் எங்க போகுது, ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஏர்னிங்ஸ் வந்து எப்படி மீட் ஆகுதா இல்லையா, இந்த 3 விஷயம் தான் அடுத்த வாரம் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ண போகுது. இந்த மாதிரி தினமும் யூஎஸ் மார்க்கெட் அப்டேட், வால் ஸ்ட்ரீட்டோட நியூஸ், ஏஐ ஸ்டாக் அனாலிசிஸ், ஃபெட் அப்டேட்ஸ் எல்லாம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி இன்வெஸ்டிங்.